ஓகே, அடுத்ததா லேர்னிங் போர்ட்டல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க நம்மளோட என்கே ஜீனியஸ் ஃபவுண்டர் ஸ்டூடெண்ட் மென்டோர் உத்திரகுமாரி. சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். வணக்கம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? சேட் பாக்ஸ்ல ஒண்ணுன்னு போடுங்க. ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? சேட் பாக்ஸ்ல ஒண்ணுன்னு போடுங்க. ஓகே, வாங்க இ டியூஷன் லேர்னிங் போறதுக்கு நம்ம போலாம். இ டியூஷன் போர்ட்டல்ல வந்து 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. இதுதான் லைவ் கிளாஸ். ஸ்கிரீன்ல தெரியுதா? இதுதான் லைவ் கிளாஸ். இந்த லைவ் கிளாஸ்ல வந்து லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்ப உங்களுக்கு டைம் டேபிள் தெரியும். இந்த டைம் டேபிள்ல மணியை பார்த்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த லைவ் கிளாஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். இதுல என்ன ஒரு பெஸ்ட் பார்ட்னா, இங்க உள்ள டீச்சர்ஸுங்க எல்லாமே பயிற்சி பெற்ற டீச்சர்ஸுங்க. இப்ப லைஃப்ல வந்து டீச்சர் சொல்லி தராங்க. நீங்க லைஃப் படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு புரியல, இந்த லைவ் கிளாஸ் வந்து நீங்க மறுபடியும் போட்டு பார்க்கலாம். அதுதான் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நீங்க வந்து அந்த சொல்லி கொடுத்த லைஃப வந்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸ்ல நீங்க பார்க்க முடியும். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்துட்டீங்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப வந்து உங்க ரிவிஷனுக்கு வந்து இந்த இ புக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸுங்க இருக்கும். இந்த நோட்ஸுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். பாசமலாய்க்கு இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேத்தமேட்டிக் இருக்கும், சயின்ஸ்க்கு இருக்கும், சஜரா இருக்கும், ஜோகிரபி இருக்கும். நான் இப்ப எடுத்துக்காட்டாக்க உங்களுக்கு பாசமலாய் திறந்து காட்டுறேன். பாசமலாயில வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கு, இந்த ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு வந்து நோட்ஸுங்க காட்டுவாங்க. இப்ப நான் வந்து சொந்தவா உங்களுக்கு வந்து உங்க சொந்தக்கு வந்து நான் வந்து இந்த நோட்ஸை திறந்து காட்டுறேன். இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து கலர் பிரிண்ட்ல வந்து உங்களுக்கு நோட்ஸுங்க இருக்கும். சோ நீங்க படிக்கிறப்பையும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. சோ எவ்வளவு மாசம்ல எவ்வளவு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸுங்க இருக்கும். சோ நீங்க வந்து இத ஜஸ்ட் திறந்து எல்லா நோட்ஸ்க்கும் பார்க்கலாம். இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் நோட்ஸை காட்டுறேன். எல்லா பாடத்துக்குமே இருக்கும். இப்ப சயின்ஸ் பார்த்துக்கோங்க. சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்கு, இந்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து நோட்ஸுங்க இருக்கும். இப்ப உடாராவை காட்டுறேன். பாத்தீங்களா, மைண்ட் மேப்பிங்ல அழகா கலர் பின்ல இருக்கு. இந்த நோட்ஸ் நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப லைவ் கிளாஸ் பார்த்தாச்சு, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்தாச்சு, நோட்ஸ் பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப வந்து பிராக்டிஸ். படிச்சதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இதுதான்
இப்ப நீங்க வந்து இதுதான் பாஸ்மலாயு இங்கிலீஷ் மேத்தமே எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்க ப்ராக்டிஸுக்கு. நீங்க இப்ப வந்து ஃபார்ம் 2 படிக்கிற ஸ்டூடெண்டா உங்களுக்கு வந்து நாங்க 3 விதமா வந்து நாங்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம். நீங்க ஃபார்ம் 2 ஸ்டூடெண்டா உங்களுக்கு ஃபார்ம் 1 ப்ராக்டிஸும் ஃபார்ம் 3 ப்ராக்டிஸும் நாங்க கொடுத்துருவோம். அப்படின்னு நீங்க ஃபார்ம் 5 ஸ்டூடெண்டா உங்களுக்கு ஃபார்ம் 4 ப்ராக்டிஸும் ஃபார்ம் 5 ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம். நீங்க ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 3 ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு சொந்தவா வந்து மேத்தமெட்டிக்ல நான் சொந்தம் காட்ட போறேன். இப்ப மேத்தமெட்டிக் நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இப்ப நம்ம நிஸ்பாக்கு நம்ம ப்ராக்டிஸ் செய்ய பார்ப்போம். இப்ப வந்து ப்ராக்டிஸ்ல வந்து உங்களுக்கு சுலபமான கேள்வி இருந்து கடினமான கேள்விக்கு போவோம். இப்ப இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்ண போறா? செக்ஸ் பாக்ஸ்ல 2ன்னு போடுங்க. யார் ஆன்சர் பண்ண போறா? ஓகே, ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க. நீங்க இந்த மேத்தமெட்டிக்ல வந்து ராமன்ஷியா ஆன்சர் பண்ணுங்க இந்த क्वेश्चन. 20 plus 30. 15 minutes. கொஞ்சம் பெருசா இடம் போறேன். 5 ராமன்ஷி தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. -2. ஓகே, நான் கிளிக் பண்றேன். நீங்க வந்து இந்த ஆன்சர் வந்து தப்பா கிளிக் பண்ணிட்டீங்க. தப்பா கிளிக் பண்ணிட்டாலும் நீங்க ரைட்டா கிளிக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஜாலாங்கர்ஜாவோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு அந்த விடையை கொடுத்துருவாங்க. சோ நீங்க வந்து டீச்சர் ரைட் பண்ணுவாங்க, அம்மா அப்பா ரைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரேடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜலஞ்செய்ய கொடுத்துருவாங்க. ரொம்ப சுலபம் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இதே மாதிரிதான் நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு போகணும். இப்ப ப்ராக்டிஸ்ல வந்து நான் வந்து பாசமலாயு ப்ராக்டிஸ் காட்ட போறேன். பாசமலாயு ப்ராக்டிஸ் வந்து யாரு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறா? தண்டபச்சா யார் ஆன்சர் பண்ண போறா? செக்ஸ் புக்ல 2ன்னு போடுங்க. ஆன்சர் பண்ணுங்க. தரிஷிஷா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்கயா. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்ணலாம். நான் ஆன்சர் பண்ணலாமா? பண்ணுங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆசிரியை மொத இருக்குல்ல, அதுதான் ஆசிரியை விட முதல்லையா? ஓகே, நான் கிளிக் பண்றேன். ஓகே, ரைட்டா இருக்கு. சோ இந்த மாதிரிதான் நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே போனோம். ஓகேவா? இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம வந்து நீங்க வந்து லைவ் பாத்துட்டீங்க, நோட்ஸ் பாத்துட்டீங்க, ப்ராக்டிஸ் பார்த்து ரெக்கார்டிங் பாத்துட்டீங்க. இப்ப வீடியோ கிளிப்ல இந்த வீடியோ இதுல வந்து என்ன இருக்குன்னா, நீங்க வந்து இப்ப நோட்ஸ் பாத்துட்டீங்க. இந்த வீடியோ இதுல வந்து உங்களுக்கு வந்து வீடியோல லிசன் இருக்கும், அதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து எல்லாமே பாத்துட்டீங்க. இப்ப வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தாலே போரிங்கா இருக்கும்ல. இப்ப நான் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு கூட்டிட்டு போறேன், குவிசர் பிளாட்ஃபார்ம். இதுல பாத்துட்டீங்கன்னா பிளே பண்ணிட்டு வின் பண்ணலாம். இதுல இருந்து மாசம் உங்களுக்கு பிரைஸ் மாறும். இந்த தடவை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த 3 பரிசு இருக்கு. இதுல வந்து எப்படி விளையாடணும்னா, உங்களுக்கு பிடிச்ச பரிசு வந்து நீங்க லாக் பண்ணிட்டு நீங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கு கேம் விளையாட பிடிக்கலாம். ரொம்ப யாருக்கு கேம் விளையாட ரொம்ப பிடிக்கும்? செக்ஸ் பாக்ஸ்ல 3ன்னு போடுங்க. யாருக்கு கேம் விளையாட பிடிக்கும்? ஓகே, யாருக்கு பிடிக்குமோ இதுல வந்து நீங்க வந்து நிறைய 10,000 கேள்விக்கு மேல இருக்கும். நீங்க வந்து இந்த குவிஸ்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நானே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. இப்போ உங்களை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் உங்களை கூப்பிட போறேன். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து டியூஷன் போறதுல எவ்வளவு பெனிஃபிட் இருந்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்டூடெண்டே உங்களுக்கு வந்து ஷேரிங் பண்ண வர போறாங்க. வணக்கம். என் பெயர் கங்கா. நான் டியூஷன்ல ஒரு வருஷமா டெய்லியுமே லைஃப் கிளாஸ்ல போவேன். அப்ப என்ன லைஃப் கிளாஸ்ல போற முடியாது, நான் ரெக்கார்டிங் போய் அந்த பாடத்தை போய் பார்ப்பேன். அப்புறம் அந்த பாடத்தோட நோட்ஸுக்கு போய் நோட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் சிலது வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துப்பேன். இல்லைன்னா சிலது வந்து எனக்கு தனியான ஒரு நோட்டு புக்ல இருக்கோ, அது வந்து நான் எழுதி அப்போ அது நான் ப்ராக்டிஸ் போவேன்.
பிரதீஷ்க்கு போய் அன்னைக்கு படிச்ச பாடம் எனக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு பார்க்க நான் டாபிக் எல்லாம் பிரதீஷ் பண்ணுவேன். எனக்கு டியூஷன்ல பிடிச்ச பெஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூஷன்ல வந்து படிப்பு சம்பந்தமான நிறைய கீழே கொடுத்துருப்பாங்க, பிரைஸ கொடுத்துருப்பாங்க. சோ வந்து அதை நான் படிச்சு எனக்கு வந்து நிறைய எனக்கு நாலேஜ் கிடைக்கும், அப்புறம் எனக்கு அந்த பெருசா கிடைக்கும். டியூஷன் படிச்சு எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் டியூஷன்ல எனக்கு எல்லா பாடத்துலயும் டிபி 6 கிடைச்சிருக்கு. அதனால நான் மேடையிலே பரிசு வாங்கினேன். நன்றி. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த வாரத்துல உங்களை நானு வேற செக்ஷன்ல வந்து பாக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட், பை. ஓகே, வெரி குட். அடுத்ததா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட போறோம். ராம் ரிஷி, வாங்கய்யா, உங்களோட டெஸ்டிமோனி நம்ம கேட்க போறோம். டீச்சர். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஈஸியான क्वेश्चन தான் நான் கேட்க போறேன். நீங்க வந்து இந்த டியூஷன் யூஸ் பண்ணதுக்கு முன்னுக்கு நீங்க எப்படி படிச்சீங்க, இப்ப யூஸ் பண்றதுக்கு பின்னாடி வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? முன்னாடி இந்த டியூஷன் யூஸ் பண்ண முன்னாடி வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தேன். இப்போ மேக்ஸ்ல வந்து ஓகேயா இருக்கேன். மேக்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? எஸ் குயிசர் விளையாட உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ். ஏன் குயிசர் விளையாட உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்னன்னா வந்து நிறைய கேள்வி இருக்கும். அது வந்து ஸ்கூல் கேள்வி. இப்ப வந்து நான் டியூஷன்ல படிச்சேன்னா அது உள்ள கேள்வில இருக்கும், அது ஈஸியா இருக்கும். என்னோட ரெண்டமா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றீங்களா விளையாடுறதுக்கு? ரேண்டம். ஆமா. ஓகே, மலேசியால இருக்கிற மெத்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட உங்களால விளையாட முடியுதா? எஸ். ஓகே, வின் பண்ணீங்களா? ஓ, வெரி குட். என்ன gift கிடைச்சிச்சு உங்களுக்கு? 3 வாட்டி ஜெயிச்சிருக்கேன். மதுவாட்டி வந்து செஸ் போர்ட், 2 நர்ஸ் கன், 3 கலர் பென்சில், 118 பீசஸ். 3 வாட்டி. வெரி குட், வாழ்த்துக்கள் ஐயா. Thank you. ஓகே, வெல்கம். Thank you, teacher. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எதிர்பார்த்த கடைசி வரைக்கும் காத்திருந்த கேம் செஷன் வந்துருச்சு. உங்களுக்கு 2 மினிட்ஸ் கொடுப்போம். ஓகேயா? சோ அந்த 2 மினிட்ஸ்ல வந்து ஓகே, நான் வந்து இருங்க வரேன். 1 மினிட். சோ இது வந்து யாரெல்லாம் கேமரா ஓபன் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்னு நான் சொல்லல. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா பட்டுன்னு சீக்கிரமா கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் ஆன் பண்ணுங்க எல்லாரும், அப்பதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேயா? என் கையில ஸ்வீட் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா எஸ்னு போடுங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும். எஸ் 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 எஸ். ஓகே, வெரி குட். எஸ், கன்ஃபார்ம். இது கெஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து மைண்ட் செட் பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகேயா? சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து கத்து கொடுப்பாங்க எப்படி நீங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு மைண்ட் செட் வந்து நீங்க செட் பண்ணணும்ட்டு. மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு. ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு gift வேணுமா? இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நம்ம gift கொடுப்போம். சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து gift வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். இன்னும் நிறைய பேருக்கு gift வேணுமா? யாருக்கெல்லாம் gift வேணும்? ஓகே, வெரி குட். சோ இன்னும் நிறைய gift வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாளைக்கு அடுத்த வாரம் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க கூட கூட்டிட்டு வரணும். கூட கூட்டிட்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் உங்க டீச்சர்ஸோ அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அவங்க ஜாயின் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு gift கிடைக்காது. ஓகேயா? சோ எல்லாரும் கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இதுல இப்ப நான் வந்து ஸ்டார்ட்னு சொன்னா நீங்க வந்து போடணும். chat boxல வந்து கெஸ்ஸிங் இது போடணும். ஸ்டாப்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிரணும். ஓகே, இப்ப எப்படி நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்கன்னா உங்க பேரு அண்ட் எத்தனை நம்பர்ஸ் வந்து நீங்க
கெஸ் பண்றீங்கன்னு நீங்க போடணும். ஓகேங்களா? 3 வாட்டி நீங்க கெஸ் பண்ணலாம். பேரு 3 தடவை வந்து 1 2 3 போட்டுட்டு நீங்க கெஸ்ஸிங் பண்ணணும். 2 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து உங்க முன்னுக்கே வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். யாரு அக்யூரேட்டா சொல்றீங்க இல்ல ரொம்ப கிட்ட நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து நம்ம மிஸ்ட்ரி கிஃப்ட் வீட்டுக்கே சென்ட் பண்ணுவோம். ஓகேயா? ரெடியா? ரெடியா? ரெடினா ரெடின்னு போடுங்க. ஓகே, நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். உங்க பேரு கீழே வந்து 1 2 3 3 வாட்டி நீங்க கெஸ் பண்ணலாம் இதுல எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்குன்ட்டு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 200 இல்ல 300 நீங்க என்ன நம்பர் வேணாலும் நீங்க போடலாம். சோ 3 டைம்ஸ் வந்து நீங்க கெஸ் பண்ணணும். கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க வின்னரா இல்லையான்ட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் டெலிகிராம் குரூப்ல. ஓகே, நான் 2 மினிட்ஸ் கொடுப்பேன். இருங்க, நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். 1 மினிட். ஓகே, டைமர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஒரு ஆள் வந்து 3 வாட்டி கெஸ் பண்ணலாம். ஆனா ஒரே தடவையிலே ஒரே வாட்டியே நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தனித்தனியா போட வேண்டாம். 3 தடவை தான், 3 தடவை தான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம்ஸ் அப் ஆக போகுது. ஓகே, ஸ்டாப். முடிஞ்சு, இதுக்கு மேல போட முடியாது. ஓகே, இப்ப நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, போடுறேன் பாருங்க, நீங்களும் சேர்ந்து கனெக்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57
58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92. Okay, 92 and 93. So யாரு கிட்ட போட்டிருக்கீங்க? இது யாரோ கோல்மால் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து ஆன்சர் பண்ண முடியாது. யுவனேஷ் வந்து 99 போட்டிருக்காரு. ஓகே, நியரஸ்ட் வந்து 99 யுவனேஷ். மத்த யாருமே 90 இல்லங்க. எல்லாம் 63, 50 தான் போட்டிருக்காங்க. 150 இருக்கு. ஓகே. ஆக கீழ வந்தது வந்து இப்ப 10, 12 போட்டிருக்காங்க. இது முடியாது. அது நான் தாச்சி 10 ஓட இந்த படி தாச்சியா தாச்சி. தாச்சி. ஓகே, யார் வின்னர்? வின்னர் வந்து யுவனேஷ் 99 போட்டிருக்காரு. நியரஸ்ட்லா. ஓகே ஓகே. யுவனேஷ், நீங்க என்ன செய்யுங்க, உங்க டீச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க and then அவங்க கிட்ட அட்ரஸ் கொடுங்க. உங்களுக்கு மிஸ்டரி கிஃப்ட் அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வேற நம்ம கேம் செய்வோம். அதுலயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேயா? எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு gift கிடைக்க போகுது. சோ யாருக்கெல்லாம் gift வேணும் கை தூக்குங்க. ஓகே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகே நீங்க 10 ஓகே. செஷன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வர்றவங்களுக்கு gift இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க டீச்சர்ட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா gift இருக்கு. சோ யாரு கூட்டிட்டு வந்தாலும் 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாலும் gift இருக்கு. நீங்க எல்லாரும் 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா gift இருக்கு. சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிச்சு நல்லா வர்றப்பதான் நீங்க அவங்க கூட ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா படிச்சு அவங்க குறவா படிச்சாங்க எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல? எல்லாரும் படிச்சா எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல? யோசிச்சு பாருங்க. அவங்களும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து நல்லா படிக்கணும். ஒற்றுமையா நம்ம வளரணும். அதுதான் டாக்டர் புனிதனோட எண்ணமும். அதுக்குதான் இத சொல்றோம். ஓகேவா? ஓகே, எல்லாரும் வந்து கேமரா ஆன் பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஸ்டைலா? ஃப்ரீ ஸ்டைல். என்ன ஸ்டைல் வேணும் நீங்க காமிக்கலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஹரிஷ் குமார், ஸ்விட்ச் ஆன் கேமரா ப்ளீஸ். எல்லாரும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க கேமராவை. ஓகே, எல்லாரும் செல்ஃபிக்கு போஸ் கொடுங்க. 1 ஓகே, ஸ்மைல். எல்லாரும் சிரிங்க. மறுபடியும் 1 2 3. ஓகே, கிளாப் கிளாப் கிளாப். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. இத வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கத்தத பிராக்டீஸ் பண்ணிட்டே எப்படி இருந்துச்சு நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த செஷன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கூப்பிடுவோம். இன்னைக்குள்ள செஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து ஷேர் பண்ணணும். ஓகேயா? அடுத்தடுத்து உங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போறோம். உங்களோட என்ன இருந்தாலும் உங்க டீச்சர்ஸ்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த சொல்யூஷனை கண்டிப்பா நம்ம கொடுப்போம். ஓகே, மறந்துடாதீங்க 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு மிஸ்டரி கிஃப்ட். அந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வர்றவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. ஓகே ஓகே, பை எவ்ரிவன். டாடா, பை, குட் நைட். எண்ட் பண்றேன் டீச்சர். ஓகே.